க்ரோ ஹேர் நேச்சுரல் ஹெல்த் பிளெண்டட் ஆயில் மற்றும் சில்கி நேச்சுரல் ஹெல்த் ஹேர் வாஷ் இதை பயன்படுத்துவதன் மூலம் முடி உதிர்தல் நீங்கும், பொடுகு தொல்லை அகலும், புழுவெட்டு மறையும் மற்றும் கூந்தல் வளரும். உபயோகிப்பீர் க்ரோ ஹேர் நேச்சுரல் ஹெல்த் பிளெண்டட் ஆயில் மற்றும் சில்கி நேச்சுரல் ஹெல்த் ஹேர் வாஷ். தலைப்பராமரிப்பு என்று சொன்னால் தலையில் என்னெல்லாம் வியாதிகள் வரும் அப்படின்னா, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, புழுவெட்டு தொல்லை மற்றும் முடி கொட்டுதல், இதெல்லாம் முடியல வர பிரச்சனைகள். பொடுகு தொல்லை என்பது மிகவும் ஆபத்தான விஷயம். ஏன்னா முதலில் பொடுகுதான் தலையில வரும். அதுக்கப்புறம் அந்த தலையில இருக்கிற ட்ரைனஸ் முகத்தில் வரும். முகம் வந்தா ட்ரைனஸ், டார்க்னஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடும். கடைசியில் சொரியாசிஸ் வரும். என்கிட்ட சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வரும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. பொடுகு தொல்லை வரும்போதே நான் அதை சரி செய்திருக்கணுமே அப்படின்னு. அதனால் இந்த பொடுகு தொல்லையை போக்க நாங்கள் அற்புதமான ஒரு மூலிகையால் செய்த 3 பொருட்களை தருவோம். ஒன்று இந்த ஆயில், அதுக்கப்புறம் ஒரு பேக், அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு. இந்த ஆயிலை டெய்லி அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஆயிலும் 18 வகையான மூலிகைகளை கொண்டு செய்தது. இதில் நீங்கள் இந்த ஆயிலில் ஒரு 200 கிராம்ஸ் பியூர் தேங்காய் எண்ணெய் எடுத்து காய்ச்சி ஆறின பிறகு இதை சேர்த்து கொள்ளலாம். இல்லைன்னா அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாக எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் கலந்தால் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஆயிலை டெய்லி தடவிக்கணும். வாரம் ஒரு தடவை சாட்டர்டேவோ சண்டேவோ இந்த ஆயிலை கொஞ்சம் நிறைய எடுத்து மசாஜ் செய்து தலையில், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற பேக்கில் டீ டிகாஷன் அல்லது முட்டை வெள்ளைக்கருவோடு கலந்து இந்த ஆயிலுக்கு மேலே அதை தோசை மாவு பதத்துக்கு அந்த பேக்கை தலையில் அப்ளை செய்து அரை மணி நேரம் ஊறி குளிக்கும்போது நன்றாக தலையை அலசி, ஏன்னா அந்த பேக்கும் அந்த பொடுகும் சேர்ந்து இன்னும் அதிகப்படுத்துறதுனால நல்லா அந்த பேக்கு போகிற மாதிரி தலையை அலசி பிறகு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது 3 நிலைகளாக இந்த பொடுகு போகும். முதல் நிலை பொடுகு போகும், அதுக்கப்புறம் முடி கொட்டுறது நிறுத்தும், அதுக்கப்புறம் வளரும். இதற்கு 3 மாத காலம் தேவை. ரொம்ப அற்புதமான பொடுகு தொல்லை போக இந்த ஆயிலும் இந்த ஷாம்பூவும் பேக்கும் தரும். அதே மாதிரி புழுவெட்டுக்கும் வேறு சில ஹெர்பல்ஸ்லாம் சேர்த்து அந்த பேக்கோடு போடுறதுக்கு கொடுப்போம். அந்த பேக்கையும் போட்டு இந்த ஆயிலையும் போட்டு ஷாம்பூவும் போடும்போது புழுவெட்டு வியாதி போகும். உள்ளுக்கு சில டானிக்கும் கொடுப்போம், புழுவெட்டு போகும். அடுத்தது முடி வளர்கிறதுக்கு இந்த பேக்கு, ஷாம்பு, இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கும் வளர்கிறதுக்கும் இந்த மாதிரி நாங்கள் கோல்டன் வே ப்ராடக்டாக தந்து சரி செய்கிறோம். வாருங்கள், எனக்கு கால் செய்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி உபயோகித்து பொடுகை விரட்டுங்கள், தலை பராமரிப்பை பாதுகாருங்கள். இப்போ முத்ராஸ் அப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் சொல்கிற மாதிரி தலை பராமரிப்பும் முகம் அழகாக இருக்கிறதுக்கும் டச் மூலமாக சரி செய்யலாம். எப்படின்னா இதுதான் இந்த பகுதி தான் தலைப்பகுதி, இது வயிற்று பகுதி, இது அப்டமன் பகுதி, அதாவது இது தலைப்பகுதி, இது மார்பு பகுதி, இது வயிற்று அப்டமன் பகுதி, இது காது
மற்றது. அதனால என்ன செய்யணும், ஒவ்வொரு விரல்லையும் ஒரு 30 தடவை ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ், இந்த சைட்லையும் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது தலை, முகம், காது பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இந்த மார்பு பகுதியில் இருக்கிற பிரச்சனை, அதாவது சளி பிரச்சனை, மார்பில் சில பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைலாம் தீரணும்னா இதை ப்ரெஸ் ரிலீஸ் 30 தடவை, ப்ரெஸ் ரிலீஸ் 30 தடவை. அதே மாதிரி அப்டமன் ப்ராப்ளம் இருக்கவங்க, வயிற்று வலி, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இதை ப்ரெஸ் ரிலீஸ் 30 தடவை 30 தடவை 10 விரல்களும் செய்யணும். செய்யும்போது தலை பராமரிப்பு, முக பராமரிப்பு, மார்பு பகுதி, இந்த வயிற்று பகுதி எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுனால சரியாகும். இதையும் செய்து பயனடையும். நன்றி, வணக்கம்.